ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். வருகின்ற பிப்ரவரி 7 மிகவும் புனிதமான தெய்வீக சக்தி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். ஏன் இந்த ஒரு நாளை நம்ம அப்படி கூறுகிறோம் அப்படின்னா, தேய்பிரை நாளில் வரக்கூடிய சஷ்டி, இது முருகனுக்கு மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படும். சஷ்டி அப்படிங்கிற சொல்லுக்கு நம்முடைய மனதில் கூறும் பொழுதே நம்முடைய மனதில் வரக்கூடிய முதன்மையான ஒரு தெய்வம் அப்படின்னா சுவாமி ஸ்ரீ முருகப்பெருமான் அவர்கள் தான். அவர்களை நினைத்து நம்ம இந்த ஒரு நாளில் செய்யக்கூடிய சின்ன சின்ன மந்திர வழிபாடுகளாக இருக்கட்டும், பூஜைகளாக இருக்கட்டும், பரிகாரங்கள் என அனைத்துமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். 6 முகத்தில் இருந்து 6 ஆசீர்வாதங்களை பாயக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். தீய சக்திகள் விலக்கி குல கர்ம மனத்தடை அனைத்தும் உருகக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது முருகப்பெருமான் நம் அனைவருக்கும் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பார். அதிலும் இந்த தேய்பிறை சஷ்டி அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையின் கெட்ட சிவப்பு சக்திகளை அகற்றி நல்ல சக்திகளை வரவேற்பதற்கான நல்ல ஒரு அதிக பலன் தரக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக கருதப்பட்டு வருகிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு நாளை நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்தி கொண்டு சில செயல்களை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நாளில் நீங்க தவற விடாம பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் இது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். தேய்பிறை சஷ்டி அப்படிங்கிற நாளின் சக்தி என்ன அப்படின்னா, தேய்பிறை சஷ்டி என்பது முருகன் தனது வேல் சக்தியை உச்ச நிலையில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். வேல் அப்படிங்கிறது நெகட்டிவ், அதாவது கெட்டதுகளை அகற்றக்கூடிய ஒன்றாக இருக்கும். முக்கியமா கண் திருஷ்டி, கர்ம தடைகள், மனசோர்வு, நோய்க்கான தீர்ப்பு, எதிரிகளோட சிந்தனைகள், சொல்லாத காரியங்கள், மன அழுத்தம், இது அனைத்தையும் வேலானது உடைத்து எறிந்துவிடும். உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்தையுமே உடைத்து எரியக்கூடிய ஒரு நாளாக இந்த தேய்பிறை சஷ்டியானது இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல நீங்க இதை செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். அதுவும் இந்த பிப்ரவரி 7 அன்று சூரியன் வருவதற்கு முன்பாக, உதிப்பதற்கு முன்பாகவே முருகனின் 6 முகங்களிலிருந்து நம்முடைய வீட்டை நோக்கி 6 வகையான அதிர்வுகள் பாயக்கூடும். இது முதலாவதாக ஆரோக்கியத்தின் ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டிற்கு கிடைக்கும். முதியவர்களோ குழந்தைகளோ இல்லைன்னா உங்களுக்கு கூட உடல் நலத்துல ஆரோக்கியத்துல ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கு அப்படின்னா, நீங்க காலையில எழுந்த உடனே சூரியன் உதிப்பதற்கு முன்பாக இந்த ஒரு மந்திரத்தை கூறுனீங்க அப்படின்னா, இப்ப கூறுகின்ற 6 விதமான பிரச்சனைகளும் உங்களுடைய வீட்டில் யாருக்கு இருந்தாலும் சரி, உங்களுக்கு இருந்தாலும் சரி, நிச்சயமாக தீர்ந்துவிடும். இந்த ஒரு பிரச்சனை யாருக்கு இருக்கிறதோ அவங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறணும். அப்படி கூறும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் முழுமையாக தீர்ந்துவிடும். முதலாவதாக ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். 2வதாக வாழ்க்கையில ஏதாவது நீங்க பண்ணணும், ஏதாவது ஒரு முயற்சி செய்தாலும், ஏதாவது ஒரு தொழில் தொடங்கினாலும் அதுல ஏதாவது தடைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கு அப்படின்னா, அந்த தடைகளை விலக்குவதற்கு நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். மனத்துல வலிமை, தைரியம், இந்த 2ம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கு. ஏதாவது ஒரு காரியத்தை செய்தாலும், ஏதாவது ஒரு வேலையை தொடங்கினாலும் அதுல உங்களுக்கு பயமும் பதற்றமும் ஏற்படுது. எந்த ஒரு காரியத்தையும் உங்களால தைரியத்துடன் பண்ண முடியல அப்படின்னா, நீங்க இதை செய்து பாருங்க. இந்த ஒரு மந்திரத்தை கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுக்குள் மன வலிமை ஏற்படும். தைரியம் உங்களுக்குள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி இந்த ஒரு மந்திரத்தில் இருக்கிறது. அடுத்ததா பணம் மற்றும் பாக்கிய திசைக்கான திறப்பு. பணமானது உங்க கையில தங்கவே மடிக்கி, அது மட்டும் இல்லாம பணமானது வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படணும் அப்படின்னா இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறலாம். அப்படி கூறும் பொழுது பணத்தை எப்படி சேமிக்கலாம், எந்த வகையில் சேமித்தால் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், அந்த அதிர்ஷ்ட கதவை திறப்பதற்கும் இந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். 5வதாக வாய்ப்பு, வேலை, எதிர்பாராத சந்தர்ப்பங்கள், இது அனைத்திலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா எதிர்பாராமல் சந்திக்கின்ற சந்திப்பினால் உங்களுடைய வாழ்க்கை நிலையை இது இப்ப இருக்கின்ற நிலைமையிலிருந்து நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால செல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்து குடும்பத்தில் அமைதி, பின்தொடரக்கூடிய கர்மாக்களின் மறைவு, இது அனைத்திற்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாளானது சடங்குகள் வாழ்க்கையில் நின்று போன பல விஷயங்களை மீண்டும் நகர்த்துவதற்கான சக்தியை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். விடியற் காலையில முருகனுக்கு சொல்லக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த மந்திரம், இதை நம்ம கூறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஏன் இந்த ஒரு நாளானது மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது அப்படின்னா, முருகனுடைய அருள் இந்த 2 நேரங்கள்ல நமக்கு மிகவும் அதிகமாகவே கிடைக்கும். ஒன்று விடியற் காலை 4:30 மணியிலிருந்து 6 மணி, அந்த ஒரு நேரத்தில் மிகவும் முருகப்பெருமானின் அருள் இந்த ஒரு நாள்ல மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படும். 2வதா சூரியன் உதிக்கிற நேரம், அந்த சூரியன் உதயமாகின்ற அந்த ஒரு நேரத்துல நீங்க இந்த மந்திரத்தை கூறலாம். இந்த 2 நேரத்துல எப்பொழுதாவது நீங்க தவறாம இந்த ஒரு மந்திரத்தை கூறி விடுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த நேரத்துல நமது மன அலைகள்
நம்மளுடைய மன அலைகள் சமாதான ஒரு நிலையில இருக்கும். எந்த விதமான எண்ணங்களும், தேவையில்லாத எண்ணங்கள், எதை பற்றியும் நீங்க யோசிக்காம இருப்பீங்க. காலையில எழுந்த உடனே மனதளவில் அதிகமான பாரங்கள் இருக்காது. இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நாளானது போக போக உங்களுடைய வேலைகள் தொடங்க தொடங்க உங்களுக்கான மன அழுத்தங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். எனவே அந்த ஒரு மன அழுத்தம் அதிகரிப்பதற்கு முன்பாகவே காலையில எழுந்த உடனே உங்களுடைய மனதானது நல்ல ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட வேண்டும். அதே நேரத்துல இந்த ஒரு மந்திரத்தை உங்களுடைய மனதிற்குள் நேராக சென்று உங்களுடைய வாழ்க்கை வழியை நிச்சயமாக மாற்றிவிடும். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கிறது. முருகன் தன் பரமோச் வளவான ஒளியை இந்த நேரத்தில் வெளிப்பாடு செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நாளாகத்தான் இந்த தேய்பிறை சஷ்டி, அதனுடன் இந்த விடியற் காலை மந்திரம். இதை நீங்க கூறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு விசையில ஒரு அதிசயமானது நிச்சயமாக நடக்கும். அப்படிப்பட்ட அந்த ஒரு வரி மந்திரத்தை இந்த ஒரு நேரத்தில் நீங்க கூறிவிடுங்க. இதற்கு மிக சரியான, பலருக்கும் தெரியாத சில சித்தர்கள் பயன்படுத்திய ஒரு சக்தி வாய்ந்த மிகுந்த தம்பன ஒரு மந்திரத்தை பத்தி தான் நம்ம காணப்போகிறோம். இது எதிரிகளை நிறுத்திவிடும், துன்பத்தை அகற்றி கெட்ட சக்திகளை, கெட்ட கருமாக்களை உங்களை விட்டு விலக்கிவிடும். அப்படிப்பட்ட ஒரு மந்திரம் தான் இதுதான் அந்த ஒரு மந்திரம். ஓம் சரவண பவா ஸ்கந்தா, ஓம் சரவண பவா ஸ்கந்தா. இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க தவறாம கூறி பாருங்க. முக்கியமா இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 108 முறைகள் வரை கூறினீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இந்த ஒரு வரி மந்திரம் மட்டும் இது கிடையாது. இது முதல்ல ஸ்டார்டிங் தான். ஓம் சரவண பவா ஸ்கந்தா, இது ஸ்டார்டிங். அடுத்ததாக கிரீம் கிளீம் பூர்ணவேல் தரிசையே சுப்பிரமணிய சுவாமினே நமகா, இதுதான் இந்த முழு மந்திரம். இந்த முழு மந்திரத்தை மட்டும் நீங்க இந்த ஒரு நாள்ல அதிகபட்சம் 108 முறைகள் வரைக்கும் கூறலாம். குறைந்தபட்சம் ஒரு 21 முறைகளாவது நீங்க கூறி பாருங்க. இந்த ஒரு மந்திரத்தை விடியற் காலையில இருந்து 21 முறைகள் நீங்க சொல்லணும். அப்படி சொன்னீங்க அப்படின்னா இந்த ரகசிய நியமம் அப்படின்னா, நீங்க உங்களுடைய முகமானது கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொள்ள வேண்டும். கிழக்கு திசையோ இல்லைன்னா வடக்கு திசையோ, அந்த 2 திசைகள்ல உங்களுடைய முகமானது பார்த்து இருக்க வேண்டும். அந்த மாதிரி நீங்கள் அமர்ந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும். உங்களுடைய மூச்சை இழுத்து மந்திரத்தை மெதுவாக நீங்க சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். இந்த மந்திரம் சொல்லப்படும் போது முருகனின் வேல் உங்களுடைய அகப்படைந்த துக்கங்களை வெட்ட ஆரம்பிக்கிற மாதிரி உங்களுடைய கற்பனைக்குள் நீங்க நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க 108 முறைகள் கூறிவிடுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் முருகப்பெருமான். இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவருக்குள்ளேயுமே இருக்கும். விடியற் காலையில எழுந்து கொள்ளணும். எழுந்த உடனே கண் திறக்கியதுமே, கண்ணை நீங்க திறந்த உடனே படுக்கையை விட்டு இறங்குவதற்கு முன்பாக நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது எந்த விதமான பூஜைகள் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஏன் தீபம் ஏத்தணும் கூட எந்த விதமான அவசியமும் கிடையாது. முழுக்க முருகப்பெருமான மனதார நினைத்து கொண்டு முருகப்பெருமானுடைய ஒரு பக்தராக நீங்கள் இருந்து இந்த ஒரு நாள்ல நீங்க முருகப்பெருமானை நினைத்து கூறி வந்தாலே போதும். ஆனா நீங்க விடியற் காலையில எழுந்து யாரிடமும் பேசக்கூடாது. பேசுவதற்கு முன்பாக நீங்க இந்த ஒரு மந்திரத்தை உடனடியாக கூறணும். உங்களுடைய விடியற் காலையில எழுந்த உடனே அந்த ஒரு நேரத்துல உங்களுடைய படுக்கையை விட்டு எழுந்து கீழே இறங்குவதற்கு முன்பாக உங்களுடைய 2 கைகளையும் நெஞ்சில வைத்துக் கொள்ளுங்கள். 2 கைகளையும் நெஞ்சில் வைத்துக்கொண்டு உங்களுடைய முகமானது கிழக்கு நோக்கி நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொண்டு 21 முறைகள் நீங்க சொல்லணும். இதை நீங்கள் சொல்லும் பொழுது ஒவ்வொரு முறை சொல்லியதும் ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுடைய மனதிற்குள் நீங்க இருக்க வேண்டும். ஆனா அது ஒரே ஒரு விஷயமாகத்தான் இருக்க வேண்டும். அந்த ஒரு விஷயத்தை நீங்க 108 முறைகள் கூறும் பொழுதும் அந்த ஒரு விஷயம் நடக்கணும், இல்லைன்னா அந்த பிரச்சனையானது தீரணும், உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படணும். அப்படி அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு தடவை மந்திரங்களை கூறும் பொழுதும் ஒரு தடவையும் நீங்க உங்களுடைய மனதிற்குள் நினைத்துக் கொள்ளுங்கள். ஆனா அது ஒரே ஒரு விஷயமாகத்தான் இருக்க வேண்டும். அதையும் நீங்க 108 முறைகள் நினைக்கணும். அப்படி நினைத்து நீங்க கூறினீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கான அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். வேல் எனது தடையை கிழித்து திறக்கிறது அப்படின்னு நீங்க நினைத்துக் கொள்ளணும். இந்த நினைவானது உங்களுடைய மந்திர அதிர்வை நேரடியாக சக்தியை எழுப்பிவிடும். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு நினைவுக்கு இருக்கிறது. எனவே இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது வேல் எனது தடையை கிழித்து திறக்கிறது அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் நீங்க நினைத்துக் கொள்ளணும். நினைத்து கொண்டு இதை செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும். எனவே இதை தவறாம இந்த ஒரு நாள்ல நீங்க செய்யணும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். இந்த மந்திரத்தை விடியற் காலையில சொன்னோம் அப்படின்னா ஒரு நாள், ஒரு வாரம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புது மாற்றத்துல நிச்சயமாக தொடங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புது மாற்றத்தை தொடங்கி இங்கே பெரிய அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். உடனடியாக வெளிப்படக்கூடிய 6 மாற்றங்கள். உடலும் மனமும் உங்களுக்கு லேசாகிவிடும். இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவானது கிடைக்கும். பல நாட்களாக நின்று போன காரியங்கள் இந்த ஒரு நாள்ல நடக்கும். முக்கியமா திருமணம் தாமதமானது உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னா நீங்க இந்த ஒரு மந்திரத்தை இந்த ஒரு நாள் காலையில முருகப்பெருமானுக்கு கூறுங்க. முருகப்பெருமான் உங்களுடைய
தாமதமான விஷயங்கள் அனைத்தையுமே ஏற்படுத்தி கொடுப்பார். நின்று போன விஷயங்களையும் நிச்சயமாக அதையும் எந்த தடங்களும் இல்லாமல் அதையும் நல்லபடியாக நடத்தி வைப்பார். அந்த அளவுக்கு நன்மைகள் இந்த ஒரு செயலுக்கு இருக்கிறது. எனவே தவறாம இதையும் நீங்கள் செய்து பாருங்கள். புத்துணர்வான தைரியம் உங்களுக்குள் உருவாக தொடங்கும். இந்த புத்துணர்வான தைரியங்கள் உங்களுடைய வாழ்வில இங்கே பெரிய அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். எதிர்ப்பு சக்திகள் உங்களிடமிருந்து மறைய தொடங்கும். பணவரவு பாதையை திறப்பதற்கான நல்ல ஒரு வழியை முருகப்பெருமான் உங்களுடைய வாழ்க்கையில் காட்டுவார். உங்களுடைய வீட்டில் அமைதி தகராறு எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் குறைய ஆரம்பிக்கும். இவை அனைத்துமே முருகனின் வேல் அங்கீகாரமாக இருக்கும். எனவே இப்படிப்பட்ட வேல் அங்கீகாரத்தை நீங்க இந்த ஒரு நாளில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். இந்த பிப்ரவரி 7 தேய்பிறை சஷ்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் மாற்றக்கூடிய ஒரு அதிசயமான நாளாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை உங்களுக்கான ஒரு நாளாக பயன்படுத்தி கொண்டு இந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்துங்க. நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையுமே தீர்த்துவிடும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை நீங்க தவற விடாதீங்க. நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை விடியற்காலையில் சொன்னால் முருகப்பெருமானை உங்களுடைய வழியில் வந்து ஒளி ஏற்றி வழி நடத்துவார். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே தீர்த்து வைப்பார். அந்த அளவுக்கு சக்தி முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு நாளில் இருக்கும். முருகப்பெருமானும் உங்களுடைய வீடு தேடி வந்து விடுவார். எனவே இந்த ஒரு செயலை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இனி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். இது காஞ்சி மகான் மகாபெரிவா அவர்கள் கூறிய ஒரு எளிய பரிகார முறை. நீங்களும் இதனை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். நல்லதே நினைவுங்கள், நல்லதே நடக்கும்.